புஷ்பா 2 படம் வெளியான தினத்தன்று கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த விவகாரம் என்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அல்லு அர்ஜுனுக்கு நெருக்கடி என்பது முற்றியிருக்கிறது. ஹைதராபாத்தில் தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கற்களை வீசியும் தக்காளி வீசியும் தாக்குதல் நடத்திய 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு நீதி கேட்டு நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் முன்பாக போராட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. உஸ்மானியா பல்கலைக்கழக கூட்டு நடவடிக்கை குழு மாணவர் சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று அவர்களால் வலியுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அல்லு அர்ஜுன் வீட்டின் முன்பாக இருந்த பூந்தொட்டிகளை உடைத்து போராட்டக்காரர்கள் ஆவேசமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். புஷ்பா 2 வெளியான நாளன்று தியேட்டர் நெரிசல் பற்றி அல்லு அர்ஜுனுக்கு தகவல் கூறியும் அவர் அதனை பொருட்படுத்தவில்லை என்றும் நெரிசல் ஏற்பட்டது குறித்து போலீசார் தனக்கு தெரிவிக்கவில்லை என்றும் அல்லு அர்ஜுன் அண்மையில் பேட்டியளித்திருந்தார். அல்லு அர்ஜுன் குற்றச்சாட்டுக்கு ஹைதராபாத் காவல் உதவி ஆணையர் திட்டவட்ட மறுப்பை தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அல்லு அர்ஜுன் வீட்டின் முன்பாக போராட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய வீட்டின் மீது கற்களை வீசியும் தக்காளிகளை வீசியும் போராட்டக்காரர்கள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் அவர் வீட்டின் முன்பாக வைக்கப்பட்டிருந்த பூந்தொட்டிகள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த விவகாரத்தில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு நீதி கேட்டு இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.